அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தனேஷ்குமார். வயிறு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வந்துருச்சு. அஜீரணம், அல்சர் அப்படின்ட்டு. வயிறை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த வயிற்றினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு 18 அடியில் பாம்பு மாதிரி படுத்து கிடக்கக்கூடிய சிறுகுடலை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை 90% உறிஞ்சி உடம்புக்கு கொடுக்க வேண்டிய வேலையை செய்கிறது சிறுகுடல் தான். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, கொழுப்பு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியமு, மெக்னீஷியமு, பொட்டாசியமு, அயனு, இப்படி என்னெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமோ அத்தனையும் உறிஞ்சக்கூடிய பொறுப்பு, உறிஞ்சி ரத்தத்துக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குடான்னா சிறுகுடலுக்கு தான். சிறுகுடலில் பார்த்திங்கன்னா நம்ம நாக்கில் எப்படி சுவை நரம்புகள் இருக்கோ, டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நாக்கில் 2000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் இருக்குங்க. அது வயசாக அந்த டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுவை அரும்புகள், கரெக்டாக சொன்னோம்னா சுவை அரும்புகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால தான் பார்த்திங்கன்னா வயசானவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. உப்பள்ளி சாப்பிட்றது, உப்புக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறையா போட்டுக்கிறது, ஊறுகாயை திங்கிறதுன்னு நிறையா கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா சுவை நரம்புகள் குறைஞ்சதுனால சுவை உணர்வு குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி நம்ம சிறுகுடலில் இந்த உறிஞ்சறதுக்காக வேண்டி இன்டெஸ்டைனல் வில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் உறிஞ்சிகள் இருக்குங்க. ஒரு 6000லேருந்து 25,000 வரைக்கும் அந்த என்டையர் குடல்லையுமே இருக்குது. இதுதான் அந்த நான் சொன்ன இந்த சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி பிளட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பை பார்க்குது. இந்த குடல் உறிஞ்சிகள் டேமேஜ் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா வெயிட் 1 கிலோ 2 கிலோன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 1 கிலோ 2 கிலோன்னு அப்படியே மெதுவாக குறைஞ்சிக்கிட்டே வரும். வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே வரும். ரெண்டாவது, என்ன சாப்பிட்டாலும் வெயிட் ஏறாது. நல்லா சாப்பிடுவாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, பார்த்தா நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் கொஞ்சம் கூட வெயிட்டே ஏறாது. இன்னொரு பக்கம் வயிறு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே வரும். திடீர்னு வயிற்றால் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு சரியாக மோஷன் போகாமல் போகும். தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, கொஞ்சம் காரம் சேர்த்தா கூட வயிற்றால் போய்கிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும், செரிமானமே ஆகாது, அடுத்த வேளை சாப்பாடு அப்படிங்கிறது தேவைப்படாமல் போயிடும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அனீமியா, எப்போ பார்த்தாலும் ரத்தம் கம்மியாகவே இருக்கும், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, அயன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதாகிட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் டயர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா முந்திரி, பாதாம், பிஸ்தான்னு நல்லா சாப்பிட்டா கூட ஒரு சோர்வு, எப்போ பார்த்தாலும் எனக்கு டயர்டாக இருக்குங்க அப்படின்ட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் குடல் உறிஞ்சிகள், உங்கள் சிறுகுடல் சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அது எதனால் அப்படின்னா, முக்கியமான விஷயம் அசிடிட்டி. காலையில் சாப்பிட்ட சாப்பாடை மதியம் சாப்பிட்றது, மதிய சாப்பாடை சாயங்காலம் சாப்பிட்றது, சாயங்கால சாப்பாடை நடுராத்திரியில் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை முறை மாறினதுனால அமிலத்தன்மை அதிகமாகி போய் அந்த அமிலத்தன்மையினால் குடல் உறிஞ்சிகள் பாதிக்கப்படுறது. இன்னொன்று மருந்துகள், தொட்டதுக்கும் மருந்துகள் எடுத்துக்கிறது, வலி மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரைன்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப நாள் மருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்த மருந்துகளால் பாதிக்கப்படுறது. இன்னொன்று பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், நம்ம ஒரு ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கோம், அதனால் பாதிக்கப்படுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய உணவுகளில், அது குறிப்பாக கோதுமையில் குளூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் இருக்குது. இதை சீலிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த புரோட்டீனே இந்த குடலுறிஞ்சிகளுக்கு எதிராக வில்லனாக மாறி போய் தொந்தரவு பண்ணும். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பரோட்டா சாப்பிட்டாலோ, கோதுமை சாப்பிட்டாலோ, ஒரு ப்ரெட்டு, ரஸ்க்கு சாப்பிட்டா கூட ஒத்துக்காது, வயிற்றால் போயிட்டுருக்கும். ஸோ இது குளூட்டன் இன்டாலரன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கோதுமை உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் குடல் உறிஞ்சிகள் பட்டு போகும், முனை மழுங்கி போகும், நிறையா டேமேஜ் ஆகிடும். அதனால் உறிஞ்சிற அளவு குறைஞ்சிரும். அதனால தான் நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே, அந்த டயர்னஸ்ஸு, ஹீமோகுளோபின் குறைஞ்சி போகிறது, வயிறு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, முதல்ல உணவில் இருந்து வரேன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தயிர், மோர் கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துக்கணும். நல்ல பாக்டீரியா, லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா தயிர், மோரில் அதிகம். இல்லை எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா அதில் லஸ்ஸி மாதிரி அடித்து வாரம் ஒரு நாள் சாப்பிட்லாம். வடநாட்டுக்காரன் பார்த்திங்கன்னா பான்பராக்கு, வெத்தலை, புகையிலன்னு இஷ்டத்துக்கு வாயில் போட்டு அள்ளி போடுவான். அவன் சாப்பாட்டு முறையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோதுமை ஐட்டமாக இருக்கும். இவ்வளவும் சாப்பிட்டு அவன் குடல் ஏண்டா தாங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா டம்ளராக லஸ்ஸியை குடிச்சிடுவாங்க. வடநாட்டில் பெரும்பாலும் லஸ்ஸி நிறையா சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க பண்ணுற அத்தனை அட்டூழியத்தையும் மீறி அந்த குடல் நல்லபடியாக இயங்கிட்டுருக்கு. இது இல்லாமல் அடுத்து ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேன். பீட்ரூட் வயிற்றுக்கும் குடலுக்கும் அவ்வளோ நல்ல ஒரு காய்கறி எதுனான்னு பார்த்தோம்னா பீட்ரூட் ஒரு அரை,
இஞ்சி ஒரு 1/4 துண்டு, மஞ்சள் கிழங்கா கிடச்சா ஒரு 1/4 துண்டு, இல்லைன்னா 1/4 ஸ்பூன் வந்து பவுடராக போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புதினா, ஒரு 5-6 சொட்டு அல்லது ஒரு 10 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை சாறு தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அடைச்சி வாரம் ஒரு நாள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரணும். அடுத்து ஒரு கீரை, எந்த ஒரு விதமான புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை உள்ள ஒரு கீரை, மிக முக்கியமான கீரை அப்படின்னு பார்த்தோம்னா மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா வாய்ப்புண்ணிலிருந்து குடல் புண்ணிலிருந்து ஆசன வாய்ப்புண்ணு வரைக்கும் அத்தனை புண்ணையும் மாற்றக்கூடிய தன்மை. குறிப்பாக தேங்காய் எண்ணெயில் அதை வந்து சமைச்சோம்னா ரொம்ப நல்லது. இது இல்லாமல் அடுத்து வந்து ஒரு காய்கறி, அதாவது வாரத்தில் ஒரு நாள், இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், வாரத்தில் 3 வேளையும் நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் அரிசி கோதுமை இந்த மாதிரி உணவு தவிர்த்து பச்சை காய்கறி, உங்களுக்கு எது பச்சையாக சாப்பிட முடியுதோ என்ன வேணால் சாப்பிடலாம். இல்லையா வழக்கமாக எல்லோரும் பச்சையாக சாப்பிடக்கூடிய உணவுன்னு பார்த்தோம்னா கேரட்டு, வெள்ளரி, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஒரு மருந்து ஒன்று சொல்கிறேன், ஹோமியோபதியில் ஒரு அற்புதமான மருந்து, நக்ஸ் ஓமிகா அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. ஏற்கனவே நிறைய விஷயங்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நான் மேலே சொன்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குது சார் அப்படிங்கிறவங்க, இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, உடம்பை வந்து ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முறையாக நக்ஸோமிக்கா ஒரு டப்பாவில் ஒரு 10 கிராம் அளவுக்கு உருண்டையில் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நைட்டு படுக்கும்போது ஒரு 10 உருண்டை போட்டு படுங்க. ஸோ இதெல்லாம் நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் திரும்ப 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 செய்யும்போது குடல் உறிஞ்சிகளுடைய ஆரோக்கியம் பலப்படும். குடல் உறிஞ்சிகள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் என்ன தான் பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு போய் சேரும், இல்லைன்னா அது வெறும் சக்கை தான். ஸோ சாப்பாட்டில் வந்து நாக்குக்கு பிடிச்சதை சாப்பிட்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, குடலுக்கு பிடிச்சது சாப்பிட்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நாக்குக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆரோக்கியம் கெடும், குடலுக்கு பிடிச்சதை சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் கூடும். ஸோ குடலுக்கு பிடித்த ஐட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு மிதமாக, ஒரு சாத்வீகமாக, உப்பு காரம்லாம் கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டு, டயத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு, நிறைய எது ஒத்துக்குள்ளேயோ அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருந்தோம்னாவே ஆரோக்கியம் வந்து பலப்படும். ஸோ வயிறை விட முக்கியம் குடல், அதை விட முக்கியம் அதில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள். அதை எப்படி வந்து பாதுகாக்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.